ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சரிசி 2 டம்ளர், புழுங்கலரிசி 1 டம்ளர், தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 நம்பர், நாட்டு சர்க்கரை 10 டேபிள் ஸ்பூன், கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 அல்லது 3, கருவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் 2 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் புழுங்கலரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி. இப்போ 3 டம்ளர் அரிசி இருக்குது. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறணும். பாருங்கள், இப்படி உடைச்சா நல்லா உடஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா மாவாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு முழு தேங்காயை ஃபுல்லாக துருவிருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது பூர்ணம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 10 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 10 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். பத்து டேபிள் ஸ்பூனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் முந்திரி திராட்சை கொஞ்சமாக இருந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டோட்டலி ஆப்ஷனல். சும்மாவே அந்த தேங்காய் துருவல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். அதில் கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சிட்ருக்க மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. கட்டி எதுவும் சேரக்கூடாது. ஸோ நம்ம மாவை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கடைசியில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இது கையில் எடுத்து பிசைஞ்சால் நல்லா பிசைய வரும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்புறம் இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும்.
இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த பெசிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஆற வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டை இப்போ வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை குக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு இட்லி தட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழ்த்தட்டில் எதுவும் வைக்கக்கூடாது, மேல் தட்டில் மட்டும்தான் வைக்கணும். இப்போ வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் கையில் லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து அந்த இனிப்பு மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு பிளேட்லேயோ இல்லை கையிலையோ கூட வச்சு இது மாதிரி தட்டையாக ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சென்டரில் பூரணம் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணம் அதை எடுத்து வச்சு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். உங்கள்கிட்ட ரெடிமேடாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை அச்சு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலேயே செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இடையில பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி இந்த சைடை மட்டும் இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. வெடிப்பு வந்தால் லைட்டாக மாவை வந்து தேய்ச்சி விடுங்க, ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ வந்து இன்னொரு ஷேப்பும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த 2 ஷேப்பில் எந்த ஷேப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நல்லா வருதோ, எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து 2 ஷேப்லேயுமே செஞ்சுருக்கேன். நீங்களும் 2 ஷேப்புமே செய்யணும்னா செய்யலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஷேப் செஞ்சுக்கலாம். இதில் வந்து பாதி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி மாவு மிச்சம் இருக்குது. ஏன்னா பூரணம் பத்தலை. நீங்கள் வந்து 2 தேங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து 1 தேங்காய் யூஸ் பண்ணதுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. இப்போ வந்து கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.